ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன் கிட்ட அந்த நாட்டுல உள்ள சிற்பி 4 பொம்மைகளை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அரசனோ கோபமா, நான் என்ன சின்ன குழந்தையா இதை வச்சு விளையாடுறதுக்குன்னு கேட்டாரு. சிற்பி, இல்லை அரசே, இது நம் வருங்கால ராஜாவுக்கு, அதாவது நம் இளவரசருக்குன்னு சொன்னாரு. இந்த பொம்மைகள்ல சில விசேஷங்கள் உண்டு. இந்த 4 பொம்மைகள்லயும் ஒரு பக்க காதுல ஓட்டை இருக்கு பாருங்கன்னு காட்டுறாரு. அரசன் இதுல என்ன விஷயம் இருக்குன்னு கேட்டாரு. முதல் பொம்மைய அரசன் கிட்ட கொடுத்தாரு சிற்பி. கூடவே ஒரு மெல்லிய குச்சியையும் கொடுத்தாரு. அந்த காதுல இருக்கும் ஓட்டையில விட சொன்னாரு. அந்த குச்சி மறுபக்க காதின் வெளியே வந்துச்சு. மனிதர்கள்ல சிலர் நாம் எதை சொன்னாலும் இப்படிதான் இந்த காதுல வாங்கி அந்த காது வழியா விட்டுடுவாங்க அப்படின்னாரு. 2வது பொம்மையை கொடுத்து அதையே திருப்பி செய்ய சொன்னாரு. இந்த பொம்மையில குச்சி வாய் வழியா வெளியில வந்துச்சு. இந்த மாதிரியும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி மனிதர்கள் கிட்ட நாம எதை சொன்னாலும் அடுத்த நொடியே அந்த செய்தியை வெளியில பரப்பிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாரு. பிறகு 3வது பொம்மையையும் அந்த சிற்பி அந்த அரசர் கிட்ட கொடுத்தாரு. மறு